தட்டி கேட்டாலும் கூட அவர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல்கள் இதையெல்லாம் பார்த்து பார்த்து சோர்ந்து போய் இந்த முறை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம். நமக்கு மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வரணும். தினந்தோறும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு சண்டை போடக்கூடிய கட்சி வேண்டாம். எதற்கு எடுத்தாலும் கூட வாய்க்கால் வரப்பு சண்டையை போடுவது போல தமிழக அரசும் மத்திய அரசும் தேவையில்லாம தமிழக அரசு வம்புக்கு எடுத்து சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதுல பாதிக்கப்படுறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய பொதுமக்கள். அது மட்டுமில்லை அருமை சொந்தங்களே, இன்னைக்கு FL2 நம்ம சொல்றோம். ஒரு தனியார் பார் நடத்தி அதிலே மதுபானத்தை ஸ்டாக் வைத்து விற்கக்கூடிய FL2 என்று சொல்லுகின்றோம். 2021 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது தமிழகத்தில் மொத்தமா கொடுத்த FL2 லைசன்ஸ் 373. அவ்வளவுதான். மொத்தமா தமிழ்நாட்டில் 373 லைசன்ஸ் தான் அது வரைக்கும் கொடுத்திருந்தோம். திமுகவினுடைய ஆட்சி வந்த பிறகு தனியார் பார் லைசன்ஸ் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள்ல 403 லைசன்ஸ் கொடுத்திருக்கிறார். சுதந்திரத்திற்கு பிறகு மொத்தமா தமிழ்நாட்டில் 373, கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டும் 403. கொங்கு பகுதியில மட்டும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் மட்டுமே இந்த 103ல 119 லைசன்ஸ் இந்த 2 மாவட்டத்தில் மட்டுமே. கண் முன்னால் ஒரு இளைய சமுதாயம் சீரழிவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண் முன்னால் கோயம்புத்தூர்ல ஆரம்பித்து அங்க நடக்கக்கூடிய பாரில் இருந்து திருப்பூர் நடக்கக்கூடிய பாரில் இருந்து இளைய சமுதாயம் எத்தனை லைசன்ஸ்? 119 லைசன்ஸ். தாய்மார்கள் எல்லாம்